தமிழீழ போராட்டத்தின் இலக்கு, இலட்சியம், கொள்கை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் வகையில் தமிழீழ காவல்துறை நமது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது. தேச விடுதலையை, சமூக விடுதலையை உள்ளடக்கிய விடுதலை போராட்டத்திற்கு வலுவூட்டும் அமைப்பாக காவல்துறை இயங்கி வருகின்றது. தசாப்தம் கடந்தும் பணியாற்றிக் கொண்டு வருகின்ற காவல்துறை கட்டுமானத்தில் சமாதான காலத்திற்கு ஏற்ப பணிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தமட்டில் இன்றைய தமிழீழ காவல்துறையின் நடுவ பணியக திறப்பு விழா என்பதும் எமது தேசத்தின் தமிழீழ அரச கட்டுமானத்தின் ஓர் மைல்கல்லாகவும் எமது விடுதலை போராட்டத்தில் கிடைத்து வரும் வெற்றிக்கு சான்றாகவும் இது காவல்துறையினருக்கான நடுவ பணியக வளாகம் 2003 செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் காலை 6:30 மணிக்கு கிளிநொச்சி நகரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு காலை வேளையிலேயே பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர். சீர்திருத்த பள்ளி பொறுப்பாளர் திரு நரேன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. பொது சுடரினை கடற்புலிகளின் சிறப்பு தளபதி கர்னல் சூசை ஏற்றி வைத்தார். தமிழீழ தேசிய கொடியினை மூத்த தளபதி திரு பொட்டம்மான் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காவல்துறையினருக்கான கொடியை அதனுடைய பொறுப்பாளர் திரு ப நடேசன் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக மதிப்பிற்குரிய தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அங்கு தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடுவ பணியக கட்டட வளாகத்தை நாடாவை வெட்டி திறந்து வைத்த தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சிறப்புரையும் ஆற்றினார். ஆயிரம் போராளிகளின் உதரத்தாலும் தியாகத்தாலும் உருப்பெற்று வரும் எமது தாயகத்தை உன்னதமான மேன்மையான சமுதாயமாக மாற்றியமைத்து எமது தேசியத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் கட்டுக்கோப்பையும் பேணி பாதுகாக்கும் நோக்குடன் எமது தமிழீழ காவல்துறையை மண்ணில் நாம் நிறுவினோம். இது எமது விடுதலை போராட்டத்திலே முக்கியமான திருப்புமுனை, எமது தேச நிர்மாணத்திலே முக்கியமான மைல்கல். இறுதியாக காவல்துறை பொறுப்பாளர் திரு ப நடேசனின் உரையுடன் நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது.